அண்மை செய்தி 8 கிலோ கஞ்சாவுடன் இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். திரிபுராவைச் சேர்ந்த முகமது ஷாஜகான் மற்றும் 17 வயதான மற்றொரு இளைஞரும் இதில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சென்னை திருவான்மியூர் பேருந்து நிலையம் அருகே வைத்து அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். விரிவான விவரங்களோடு செய்தியாளர் சுமன் இணைகிறார். சுமன், விரிவான விவரம் என்ன? வணக்கம். அதாவது சென்னை திருவான்மியூர் பேருந்து நிலையம் அருகே அந்த பகுதியில் திருவான்மியூர் காவல் ஆய்வாளர் புகாரி தலைமையில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தார். அப்போது அந்த பேருந்து நிலையம் அருகே 2 இளைஞர்கள் கையில் சாக்கு மூட்டையுடன் அங்கேயே சுற்றி வந்துள்ளனர். இதனால் சந்தேகம் அடைந்த போலீசார் அவர்கள் இறங்கி அவர்களை விசாரணை மேற்கொண்டனர். தொடர்ந்து அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்ததால் தொடர்ந்து அவர்கள் வைத்திருந்த அங்க கோணி பையை சோதனை செய்தனர். சோதனை செய்தபோது அதில் சுமார் 8 கிலோ கஞ்சா இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து அந்த 8 கிலோ கஞ்சாவையும் பறிமுதல் செய்த திருவான்மியூர் போலீசார் அந்த 2 இளைஞரையும் கைது செய்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் திரிபுரா மாநிலத்தைச் சேர்ந்த 2 இளைஞர்களும் ஒருவர் முகமது ஷாஜகான் என்பதும் மற்றொரு 17 வயது இளம் சிறார் என்பதும் போலீசாரின் விசாரணை தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து அவருடன் நடத்திய விசாரணையில் மேற்கு வங்க மாநிலத்திலிருந்து ரயில் மூலம் கஞ்சாவை கடத்தி கொண்டு வந்து இந்த திருவான்மியூர் ரயில் நிலையத்தில் இருந்து இறங்கி பேருந்து நிலையத்திற்கு வந்து பின்னர் அங்கிருந்து தான் வேலை செய்யும் முகமது ஷாஜகான் வேலை செய்யும் பூந்தமல்லி அருகே உள்ள இடத்திற்கு சென்று அங்கு சுற்றுவட்டார பகுதிகளில் விற்பனை செய்ய முயன்றதும் போலீசாரின் விசாரணை தெரிய வந்தது. தொடர்ந்து 2 பேர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் சிறையை சீர்திருத்த பள்ளியிலும் முகமது ஷாஜகானை சிறையிலும் அடைத்தனர். தொடர்ந்து அந்த பகுதியில் அதிக அளவில் கஞ்சா நடமாட்டம் இருப்பதாகவும் தொடர்ந்து போலீசார் அதிக அளவில் கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. கௌதமி, விவரங்களுக்கு நன்றி.